ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து டே 19. ஸோ சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங்கில் இதுவும் ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இந்த கொஷினை பொறுத்த முடிக்கும் டைம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து பை ப்ராக்டிஸ் நம்ம டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சீக்கிரமாக சால்வ் பண்ணணும். ஸோ அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இங்கேயே பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 5 லைனுக்கு இருக்குது கொஷின். ஸோ அப்போ அந்த 5 லைனுக்கெல்லாம் கொஷின் இருந்தால் பார்த்து பயப்படக்கூடாது. ஸோ அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஸோ தமிழ்லலாம் இன்னுமே பெருசாக இருக்குது, பட் பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம பயந்துடக்கூடாது. ஸோ அவ்வளோதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் ரேங்கிங் அப்படின்னு ஒரு டாப்பிக்குமே இருக்குது. ஸோ அதையுமே இதோட சேர்த்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா ரேங்கிங்குமே அந்த அரேஞ்ச்மெண்ட் ரிலேட்டடாக தான் வருது. ஸோ அதனால் அதையும் இது கூட சேர்த்து கம்பைன் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 8 நபர்கள் PQRSTUV அண்டு W. ஸோ 8 நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நேர்கோட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆர் சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு நேர்கோட்டில் இப்படி அமர்ந்திருக்காங்க, இப்படி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். பட் நாட் இன் த சேம் ஆர்டர். அதாவது இவங்க வந்து வரிசையாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வரிசையாக நாங்கள் கொடுத்துருக்கோம், பட் வரிசையாக உட்காரல அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஆல் ஆஃப் தம் ஆர் ஃபேஸிங் நார்த். என்ன சொல்கிறாங்கன்னா, இது அடுத்த வழி என்னென்னா, ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் அனைவருமே வடக்கே பார்த்திருக்கிறார்கள். அதாவது நார்த்து பக்கம் பார்த்து உட்காந்துருக்காங்க. இப்படி பார்த்து உட்காந்துருக்காங்களாம், எல்லாருமே இப்படி பார்த்து உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, T is at one of the extreme ends of the line. ஸோ T எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்காங்களாம். அதாவது T அந்த கோட்டின் 2 தீவிர முனைகளில் ஒன்றில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ T வந்து மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லியிருக்காங்க, மொத்தம் 8 பேர். அப்போ நான் முதல்ல 8 கோடு போடுறேன். 1 2 3 4 5 6 7 8. T எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்காங்களாம். அப்போ இந்த எண்டில் இருக்கலாம், இல்லைனா இந்த எண்டில் இருக்கலாம். அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த எண்டில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த எண்டில் இருக்கலாம். ஸோ எந்த எண்டுன்னு தெரியாது, எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 2 எண்டுலையுமே நான் டீயை போட்டுக்கிறேன். அடுத்த வரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 persons sit between T and Q. அப்போ Tக்கும் T மற்றும் Qவுக்கு இடையில் 3 நபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ Tக்கும் Qவுக்கும் நடுவில் 3 நபர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ 3 நபர்கள்னால் 1 2 3 இங்கே Q வரலாம், இல்லை 1 2 3 இங்கே Q வரலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது, நான் போட்டுட்டேன். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் சிட்ஸ் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் Q. ஸோ Qவினுடைய இடது புறத்திற்கு மூன்றாவதாக ஆர் வந்து உட்காந்துருக்கிறார். ஆர் என்பவர் Qவின் இடது புறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆர் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் Q. அப்போ லெஃப்ட் ஆஃப் Q அப்படின்னா இதுதானே லெஃப்ட்டு. ஸோ இப்படி பார்த்து உட்காந்துருக்கிறப்ப இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. அப்போ 3வது இடத்துல வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆர் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் Q. அப்போ 3வது இடத்தில் லெஃப்ட் ஆஃப் Q, இந்த பக்கத்தில் 3வது இடம். அப்போ 1 2 3 இந்த இடத்துல யார் இருக்காங்களாம், ஆர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இங்கே லெஃப்ட் சைட்னா 1 2 3 இந்த இடத்துல ஆர் இருக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு 2 இது வந்துச்சு. 2 இதையுமே நான் போட்டுக்கிட்டே வர்றேன். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி 1 person sits between R and U. ஆருக்கும் யூவுக்கும் நடுவில், ஆர் மற்றும் யூவுக்கு இடையில் ஒரே ஒரு நபர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார். ஆருக்கும் யூவுக்கும் நடுவில் ஒருத்தர் தான் இருக்காராம். அப்போ ஆருக்கும் யூவுக்கும் நடுவில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூன்னு நான் இங்கே போட்டேன்னா ஆருக்கும் யூவுக்கும் நடுவில் யாரோ ஒருத்தர், கரெக்டாக வந்துருச்சா. ஆருக்கும் யூவுக்கும் நடுவில் யாரோ ஒருத்தர், கரெக்டாக இருக்கா. ஸோ 2 பாசிபிலிட்டி, 2யுமே போட்டுட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, S is an immediate neighbor of T. அதாவது S என்பவர் Tயின் உடனடி அண்டை வீட்டாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இம்மீடியட் நெய்பர்னா பக்கத்தில், அப்படியே ஜஸ்ட் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. யாருக்கு பக்கத்தில்னா Tக்கு பக்கத்தில் S பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. Tக்கு பக்கத்தில் S இருக்காங்களாம். அப்போ இங்கே S என்னால் போட முடியாது, ஏன்னா இங்கே இடம் இல்லை, மொத்தம் 8 இது தான். 8 பேருக்கு நான் 8 கோடு போட்டிருந்தேன். அப்போ இங்கே எஸ் என்னால் இங்கே போட முடியாது, இங்கே வந்து 6 இருக்காங்க. அப்போ இந்த இது வருமா, இந்த இது வராது. அப்போ இது நான் ஒரு சாய்ஸ் கொடுத்தேன், இது வராது. அப்போ கண்டிப்பாக எங்கே எஸ் வரப்போகுது, இங்கே தான் வரப்போகுது. ஏன்னா எனக்கு எஸ் இங்கே தான் எனக்கு போட கேப் இருக்குது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் Tயா. அப்போ Tக்கு பக்கத்தில் எஸ் வந்துட்டார். அப்போ நான் 2 ஆப்ஷனை வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தேன். பட் இங்கே எனக்கு அந்த 2 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனாக மாறிடுச்சு. அப்போ நான் இதில் மீதி இருக்கிறத ஃபில் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, P sits to the right of W. P sits to the right of W. P என்பவர் Wவின் வலது புறத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ Wவோட ரைட் சைடில் P உட்காந்துருக்கிறார்.
டபிள்யூவினுடைய ரைட் சைடில் பி உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பியையும் டபிள்யூயும் எங்கே போடணும்னு எனக்கு தெரியலை, அதனால் நான் அப்படியே அதை நிப்பாட்டி வச்சுக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபில் பண்ணலை. அடுத்து வி இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் டபிள்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பி சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் டபிள்யூன்னு சொல்லி கொடுக்குறாங்களா. அப்போ டபிள்யூ இங்கே இருக்கிறாரு அப்படின்னா ரைட் சைடு இது தானே, அப்போ இங்கே பி இருக்கிறாரு. ஸோ பி சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் டபிள்யூ, அதை ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, வி இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் டபிள்யூ. அப்போ வி வந்து டபிள்யூக்கு பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பி என்பவர் டபிள்யூவின் வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாங்க, வி என்பவர் டபிள்யூவின் உடனடி அண்டை வீட்டார் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ விக்கும் டபிள்யூவும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இப்போ வியும் டபிள்யூவும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் வியையும் டபிள்யூவையும் இங்கேயோ இல்லை வியை இங்கேயோ டபிள்யூவை இங்கேயோ போட முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை வச்சுக்கிட்டு நான் ஒன்று விஏயை இங்கே போடலாம், இல்லை டபிள்யூவை இங்கே போட்டுட்டு இன்னொரு விஏ டபிள்யூவை இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போடலாமா. பட் எனக்கு என்ன இன்னொன்று தெரியும் அப்படின்னா, டபிள்யூவும் பியும் இப்படி இருக்காங்க, டபிள்யூடைய ரைட் சைடில் பி இருக்காங்க. அப்போ நான் இங்கே டபிள்யூ போட்டேன்னா நான் பியை இந்த இடத்துல போடணும், பட் இங்கே யூ இருக்காங்கன்னு நம்ம ஏனிங்கனே போட்டுட்டோம். அப்போ நான் என்ன செய்யணும், வியை இங்கே போட்டுட்டு டபிள்யூவை இங்கே போட்டுட்டு பியை இங்கே போட்டுடலாம். இப்போ பாருங்களேன், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. பி சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் டபிள்யூ. அப்போ டபிள்யூவினுடைய வலதுபுறத்தில் பி இருக்கிறாரு. டபிள்யூவும் வியும் இமீடியட் நெய்பர் கிடையாது, அதாவது டபிள்யூவும் வியும் பக்கத்தில் உட்காரலை. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் சிட்டிங் அட் த எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் ஆஃப் த லைன். அதாவது தீவிர வலது முனையில் யார் இருக்கா, வலது முனையில். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ரைட்டு இதான ரைட்டு, இங்கே போட்டு வச்சுருக்கேன். அப்போ இதுதான் ரைட்டு. அப்போ எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் யார் இருக்கான்னா டி இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் டி இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் இ, டி அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ ஆக்சுவலாக அதை பாருங்களேன், கொஷினை ஃபஸ்ட்டு ஏன் ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இது வந்து பை ப்ராக்டிஸில் தான் வரும். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே டீயை ஃபில் பண்ணிட்டேன்னா, ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்லேயே 3 ஸ்டேட்மெண்ட்லேயே டீயை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே வருமாங்கிற கன்ஃபியூஷனு எனக்கு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்லேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதை அடித்து விட்டுட்டு, இங்கே பாருங்களேன், அடித்து விட்டுட்டு இதுதான் கரெக்டான இதுன்னு சொல்லிட்டேன். அப்பயே டி இங்கே தான் வரும்னு சொல்லியாச்சு. ஸோ அப்பயே நம்ம பார்த்த கொஷினை கரெக்டாக பார்த்துருந்தோம்னா, ஹூ இஸ் சிட்டிங் அட் த எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம்னா நம்ம டீயை ஆன்சராக சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இது வந்து எப்போ வரும்னா பை ப்ராக்டிஸ் மட்டும்தான் வரும். ஸோ நான் கொஷினை ஃபுல்லாக அந்த இதை கம்ப்ளீட் பண்ணாமலே, ஸோ இந்த இப்படி வச்சு வரைஞ்சிருக்கோம்ல, அந்த 8 பேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, இதை நான் கம்ப்ளீட் பண்ணாமலே எனக்கான ஆன்சரை நான் ரீச் பண்ணியிருக்க முடியும். பட் அது எப்போ வரும்னா பை ப்ராக்டிஸ் தான். ஸோ ஒரு கொஷினை எவ்வளோ தூரம் நம்ம படித்து எவ்வளோ தூரம் இது வந்து இங்கே தான் டைம் நமக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துரும். ஸோ டைம் கன்சியூம் எப்படி ஆகும்னா இப்படி தான் ஆகும். ஏன்னா ஒரு சிலர் வந்து அவங்க எப்போ டி இந்த இடம்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை அவங்க அடிச்சு விட்டுட்டு இதுதான் அப்படின்னு கரெக்டுன்னு சூஸ் பண்ணாங்களோ அப்பயே ஆன்சரை படித்து பார்த்துட்டு ஹூ இஸ் சிட்டிங் அட் த எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட், தீவிர வலது முனையில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீன்னு சொல்லிட்டு ஆன்சரை போட்டு போயிருப்பாங்க. பட் நம்ம வந்து உட்காந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணோம்ல, ஸோ அவங்க தான் டைம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கன்சியூம் ஆகும். ஸோ ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் இந்த கொஷின். ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா டைம் வந்து கம்மியாகும். எப்படி கம்மியாகும்னா இந்த மாதிரி கொஷினில் தான் நமக்கு டைம் வந்து சேவ் பண்ணணும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே சொன்னேன்னா இந்த கொஷினில் டைம் நிறையா எடுக்கும், சேவ் பண்ணணும்னு. ஸோ காரணம் இதுதான். அடுத்து ஸோ இங்கே ஆக்சுவலாக இங்கே கூட பரவாயில்ல, 2 ஆப்ஷன் தான் வச்சுருந்தோம். 2 ஆப்ஷன் வச்சுட்டு 1 அடிச்சு விட்டோம். ஆனால் ஒரு சில நேரத்துலலாம் 3 ஆப்ஷன் வரும். ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு இது வந்துச்சு, இதையும் நான் அப்புறமேல் தான் போய் ஜாயின் பண்ணேன். இதையும் அதே மாதிரி இதையும் நான் அப்புறமேல் தான் போய் ஜாயின் பண்ணேன். பட் இருந்தாலுமே இந்த 2 ஆப்ஷனை வச்சுக்கிட்டு நான் எக்ஸ்ட்ரா கிடைக்காத நான் வெளியே எழுதிட்டு அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பட் ஒரு சில நேரத்தில் 3 இது வைக்க வேண்டியதாக இருக்கும். 3 இதில் அதுக்கப்புறம் 2 எடுத்து விட்ற மாதிரியெல்லாம் கொஷின் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அதுவும் இன்னுமே டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் ரேராக தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நல்லா தரவாக படிச்சுக்கிட்டா, இந்த லெவலில் மாடரேட்டான லெவலில் இந்த மாதிரி கொஷினை பார்த்துக்கிட்டாலே போதுமானது தான். அடுத்த கொஷின், 6 friends are sitting in a circle and facing center of the circle. ஸோ 6 நண்பர்கள் ஒரு வட்டமாக அமர்ந்து வட்டத்தின் மையத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நம்ம போன கொஷினில் பார்த்தோமா, லீனியர் அரேஞ்ச்மெண்ட் கொஷினில் போன கொஷின் வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் இப்படி நார்த்து பார்த்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஸோ இது வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். ஏன் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் நார்த்து பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, இப்படி பார்த்து உட்காந்துருக்காங்களா இப்படி பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதனால் நார்த்து சவுத்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ போன கொஷினில் நார்த்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்னா ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சர்க்கிளா இல்லை அவுட்வர்ட் த சர்க்கிளான்னு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு
ஒரு ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சர்க்கிளுக்கு ஒரு டைனிங் டேபிளை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு டைனிங் டேபிளில் எல்லாரும் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சர்க்கிள், எல்லாரும் உள்ளே பார்த்து உட்காந்துருப்பாங்க. இதே மியூசிக்கல் சேர் எப்படி விளையாடுவோம், ஃபேஸிங் அவுட்வர்ட் த சர்க்கிள். ஸோ எல்லாருமே வந்து எப்படி, அதாவது சென்டருக்கு வெளிப்புறத்துக்கு உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம எதுக்கு அவங்க அப்படி கொடுத்தாதான் நம்ம வந்து ரைட்டு லெஃப்ட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல உட்காடுறீங்களோ, ஸோ இப்போ ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ரைட்டில், அது வந்து நம்ம ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப், அப்போ நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இதே இது ஒரு மியூசிக்கல் சேர் உட்கார்ற மாதிரி அதில் உட்காந்து பார்த்துட்டு நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ பேசிக்காக நீங்கள் இது நம்ம கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னா, நம்ம அந்த இடத்துல உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு அப்ரோச் பண்ணோம்னா ஈஸி ஆன்சர் போட்டுடலாம். ஸோ எப்படினாலும், ஸோ ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர்னாலும் சரி, அவுட்வர்ட் த சென்டர்னாலும் சரி, நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நம்ம ரைட் எது லெஃப்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஈஸியாக ஆன்சர் ரீச் பண்ணிடலாம். ஸோ கொஷினுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தாச்சு. இது வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ 2 அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ 2 டைப்பு, 2 முக்கியமான டைப்பு, ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 6 ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சிட்டிங் இன் சர்க்கிள் அண்ட் ஆர் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். 6 நண்பர்கள் ஒரு வட்டமாக அமர்ந்து வட்டத்தின் மையத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு வட்டத்தை வரைகிறேன். வட்டத்தில் மையத்தை நோக்கி, அப்போ மையம்னா இதுதான், மையத்தை நோக்கி, இது மையத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ எல்லாரும் இப்படி பார்த்து உட்காந்துருக்காங்க, எல்லாருமே இப்படி பார்த்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். 6 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 6 பேர் அப்படின்னா ஒரு ஆள் இங்கே, இன்னொரு ஆள் இங்கே, இன்னொரு ஆள், இது ஒரு சர்க்கிள், ஒரு ஆள் இங்கே உட்காந்துருக்காரு, இன்னொரு ஆள் இப்படி பார்த்து உட்காந்துருப்பாரு, அப்புறம் இன்னொருத்தவங்க இப்படி, இன்னொருத்தவங்க இப்படி, இன்னொருத்தவங்க இப்படி, இன்னொருத்தவங்க இப்படி. ஸோ நான் ஏன் இப்படி வரைகிறேன் அப்படின்னா 6 பேருன்னு சொல்கிறோமா, அப்போ சர்க்கிளை 6ஆக பிரிக்கணும். ஸோ 8 பேருன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 1 2 3 4 5 6ன்னு இப்படி பிரிக்கணும். ஸோ அப்போ எத்தனை பேருன்னு சொல்கிறாங்களோ ஈக்குவலாக தான் ஸ்பேஸ் பண்ணணும். ஏன்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஈக்குவலாக தான் நம்ம ஸ்பேஸ் பண்ணணும் எப்பயுமே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே 6 பேருன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஆள் இங்கே, இன்னொரு ஆள் அதுக்கு ஆப்போசிட், அதுக்கப்புறம் மீதி 2 நான் இப்படி போட்டேன். ஸோ ஆப்போசிட்டாக தான் உட்காந்துருப்பாங்க ஒரு சர்க்கிளில். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 6 பேர்னா எப்படி ஸ்பேஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சர்க்கிள்னால ஆரோ மார்க் இப்படி நோக்கி போட்டிருக்கேன். ஸோ அதை போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் தீபா இஸ் பிட்வீன் பிரகாஷ் அண்ட் பங்கஜ். பிரகாஷுக்கும் பங்கஜுக்கும் நடுவில் தீபா இருக்காங்க. அப்போ பிரகாஷுக்கும் பங்கஜுக்கும் நடுவில் தீபா இருக்காங்க. ஒட்டு இப்படி இருக்கலாம், இல்லைனா பங்கஜ் இங்கேயும் பிரகாஷ் இங்கேயும் இருந்து தீபா இங்கே இருக்கலாம். கரெக்டு தானே? அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம போன கொஷினுக்கு பார்த்த மாதிரியே இந்த கொஷினுக்கு பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ 2 ஆப்ஷன். அடுத்து என்ன கேட்குறாங்க, பிரீத்தி இஸ் பிட்வீன் முகேஷ் அண்ட் லலித். முகேஷுக்கும் லலித்துக்கும் நடுவில் பிரீத்தி இருக்காங்களாம். அப்போ பிரீத்தி முகேஷுக்கும் லலித்துக்கும் நடுவில் இப்படி இருக்கலாம், இல்லை லலித் இங்கே இருக்கலாம், முகேஷ் இங்கே இருக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கா? ஸோ போன இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் போட்ட மாதிரியே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரகாஷும் முகேஷும் ஆப்போசிட் டு ஈச் அதர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ பிரகாஷும் முகேஷும் ஆப்போசிட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பிரகாஷும் முகேஷும் ஆப்போசிட், அப்போ பிரகாஷ் இங்கே இருக்கலாம், முகேஷ் இங்கே இருக்கலாம். ஓகே தானே? ஸோ இங்கே வந்து இது வந்து சர்க்கிளில் ஆப்போசிட் நான் எங்கே போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஒருவேளை நான் முகேஷ் எங்கே போட்டேன்னா பிரகாஷ் எங்கே போடுவேன். ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா பெட்வீன் அப்படின்னா தான் நமக்கு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் வரும். ஸோ ஆப்போசிட் அப்படின்னா பிரகாஷ் எங்கே போட்டு முகேஷ் எங்கே போடலாம்ல, எப்படி போட்டாலும் நம்ம கரெக்டாக தான் வரும். ஸோ அதனால் இது பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் என்னால் பிளேஸ் பண்ண முடியலை. காரணம் என்னென்னா 2 ஆப்ஷன் இருக்குது, அதனால் பிளேஸ் பண்ண முடியலை. பட் இந்த பிரகாஷும் முகேஷும் ஆப்போசிட்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் பிளேஸ் பண்ணிட்டேன். பிரகாஷும் முகேஷும் ஆப்போசிட்னு சொன்னதுனால நான் பிளேஸ் பண்ணிட்டேன். பிரகாஷ் பங்கஜ் அப்படின்னு பிரீத்தி எல்லாமே பிபின்னு வருது. நான் ஏன் இங்க ஃபுல்லா பேர் எழுதிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். பிரகாஷ் அப்படின்னா PRA முடிக்க எழுதுங்க, பங்கஜ் அப்படின்னா PNAK முடிக்க எழுதுங்க. ஸோ பிரீத்தி அப்படின்னா PRIT முடிக்க எழுதணும். ஸோ அப்படி எழுதுனாதான் நமக்கு கன்ஃபியூஷன் வராது. ஸோ எது பேரில் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் சிமிலரா வருதோ அதெல்லாம், ஏன்னா பங்கஜுக்கு PN எழுதிடுவான், பிரகாஷுக்கு PRன்னு எழுதுவான், திருப்பி பிரீத்திக்கு பீன்னு போட்டோம்னா திருப்பி பிரீத்திக்கு PRன்னு எழுதுறோம் அப்படின்னா பிரகாஷா பிரீத்தியான்னு டவுட் போயிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 லெட்டர் 3 லெட்டர் எழுதி பழங்க. சேம் லெட்டரில் ஒரே லெட்டரில் ஆரம்பிக்கிற 2 வார்த்தை கொடுத்துருந்தா. ஸோ இதெல்லாம் நம்ம ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரகாஷும் முகேஷும் ஆப்போசிட் டு ஈச் அதர், அதை ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிரகாஷும் பங்கஜுக்கும் நடுவில் தீபா இருக்காங்க. பிரகாஷுக்கும் பங்கஜுக்கும் நடுவில் தீபா இருக்காங்க. அது இன்னொரு ஸ்டேட்மெண்ட், முகேஷுக்கும் லலித்துக்கும் நடுவில் பிரீத்தி இருக்காங்க. ஸோ இப்போ நான் எப்படிலாம் பிளேஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு பிரகாஷுக்கும் பங்கஜுக்கும் நடுவில் தீபா இருக்காங்களா, அப்போ பிரகாஷை நான் இங்கே இருக்குது, அப்போ தீபா இங்கே இருக்கலாம்,
பங்கஜ் இங்கே இருக்கலாம், இது ஒரு வழி இருக்குது. இல்லை அப்படின்னா பிரகாஷுக்கும் பங்கஜுக்கும் நடுவில் தீபா இருக்காங்க. அப்போ தீபாவை இங்கே போட்டுட்டு பங்கஜை நான் இங்கேயும் போடலாம். ஏன்னா பிரகாஷை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதை சேஞ்ச் பண்ண மாட்டேன். பிரகாஷை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பிரகாஷையும் முகேஷையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் நீ தீபாவையும் பங்கஜையும் ஃபிக்ஸ் பண்ணல. 2 ஆப்ஷன் இருக்குது. பிரகாஷுக்கு இந்த பக்கமும் தீபா இருக்கலாம், பிரகாஷுக்கு அந்த பக்கமும் தீபா இருக்கலாம்ல. ஸோ அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 2யுமே நான் சூஸ் பண்ணணும். அப்போ நான் இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கவா? இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன்னா எனக்கு வசதியாக இருக்கும்ல. ஸோ இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன் அப்படின்னா போன தடவை எப்படி 2 லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு 2 கோடு போட்டேன், அதே மாதிரி இங்கே 2. அப்போ இங்கே முகேஷ் இருக்காங்க, இங்கே பிரகாஷ் இருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல தீபாவை போட்டுட்டேன். அதனால் இந்த தடவை இங்கே தீபாவை போடுறேன். இங்கே தீபா இருக்காங்க அப்படின்னா தீபாவுக்கும் பங்கஜுக்கும் நடுவில், அதாவது பங்கஜுக்கும் பிரகாஷுக்கும் நடுவில் தீபா இருக்காங்க. அப்போ இங்கே பங்கஜை போட்டுருவேன். ஸோ முடிஞ்சிருச்சா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? பிரீத்தி இஸ் பிட்வீன் முகேஷ் அண்ட் லலித். அப்போ பிரீத்தி வந்து முகேஷுக்கும் லலித்துக்கும் நடுவில் இருக்காங்க. அப்போ முகேஷுக்கும் லலித்துக்கும் நடுவில் பிரீத்தியை இங்கே போடலாம். இல்லை அப்படின்னா பிரீத்தியை இங்கே போட்டுட்டு லலித்தை இங்கே போடலாம். கரெக்டா? அப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. என்னால அடுத்து வேற ஸ்டேட்மெண்ட் அங்க வேற எதுவுமே கொடுக்கல, 3 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. தீபா இஸ் பிட்வீன் பிரகாஷ் அண்ட் பங்கஜ், பிரீத்தி இஸ் பிட்வீன் முகேஷ் அண்ட் லலித், பிரகாஷ் அண்ட் முகேஷ் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். 3 ஸ்டேட்மெண்ட் தான். பிரகாஷும் முகேஷும் ஆப்போசிட்டா இருக்காங்க, தீபா பிரகாஷுக்கு பங்கஜுக்கு நடுவில் இருக்காங்க, பிரீத்தி முகேஷுக்கும் லலித்துக்கும் நடுவில் இருக்காங்க. 3யுமே கொடுத்துட்டேன். பட் அதனால எனக்கு 2 வருது பாருங்க. ஸோ போன லீனியர் கொஸ்டின்ல நான் வந்து ஒரு ஆப்ஷனை எடுத்து விட்டேன்னா, ஒரு ஆப்ஷனை இந்த இதை வந்து எடுத்து விட்டுட்டேன், ஒரு கட்டத்துக்கு மேலே அதை எடுத்து விட்டேன். ஆனால் இங்கே என்னால் அப்படி எடுத்து விட முடியல. ஸோ இப்போ நான் கொஸ்டினுக்கு என்னன்னு போகிறேன். ஹூ இஸ் சிட்டிங் ரைட் டு பிரகாஷ்? பிரகாஷுக்கு வலதுபுறத்தில் யார் இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. பிரகாஷினுடைய வலதுபுறத்தில் யார் இருக்கிறார்? பிரகாஷுக்கு வலதுபுறம் அப்படின்னா நான் இங்கே பிரகாஷ் இடத்துல நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு யோசிங்களேன். வலதுபுறங்கிறது இது. லலித் இங்கே இடத்துல இருக்காரு, பட் இங்கே தீபா இருக்காரு. அப்போ லலித்தும் ஆன்சர் தான், தீபாவும் ஆன்சர் தான். லலித்தும் ஆன்சர் தான், தீபாவும் ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் பி லலித் அண்ட் தீபா, லலித் ஆர் தீபா அப்படிங்கிறதா நமக்குரிய ஆன்சர். ஸோ 2மே கொடுத்துருப்பாங்க, லலித் ஆர் தீபா. ஒரு சில நேரத்தில் இங்கே லலித் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ அப்போ இது வராது. அதோட தீபா தனியாக கொடுத்தா அது வராது. தீபா ஆர் லலித் அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஒரு சில நேரத்தில் ஆப்ஷன்லேயே அவங்க ஏதாவது ஒன்றை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பட் 2மே இங்கே கொடுத்துட்டாங்க, ஆர் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும். லலித்து சூஸ் பண்ணக்கூடாது, ஆர் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதான் சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ இஸ் ஜஸ்ட் ரைட் டு பங்கஜ்? ஜஸ்ட் ரைட் டு பங்கஜுக்கு ஜஸ்ட் ரைட்டில் யார் இருக்கா? இப்போ பங்கஜ் இங்கேயும் இருக்காரு, இங்கேயும் இருக்காரு. அப்போ இப்படி ரைட்டுங்கிறது இங்கே இதை பொறுத்த முடியும், இது ரைட்டா? அப்போ இப்படியே நான் போகிறேன் அப்படின்னா இங்கே இவருக்கு யார் ரைட்டாக இருப்பா? இப்படி ரைட்டாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு இவங்க ரைட்டாக இருப்பாங்க. அப்போ பங்கஜை பொறுத்த முடியும் தீபா இந்த இடத்துல ரைட்டாக வர்றாங்க, தீபா இந்த இடத்துல ரைட்டாக வர்றாங்க. ஸோ அப்போ பங்கஜ் இங்கே இருக்கிறப்ப இவருக்கு ரைட்டாக யார் வர்றாங்க அப்படின்னா முகேஷ் வர்றாங்க. அப்போ தீபா ஆர் முகேஷ் அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சராக இருக்க போகுது. தீபா ஆர் முகேஷ் அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். தீபா அல்லது முகேஷ் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ தீபா ஆர் முகேஷ் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இது வந்து இந்த கொஷினுக்கு. ஸோ ஒரே கொஷின் ஒரே இதை கொடுத்துட்டு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் சிட்டிங் ரைட் டு பிரகாஷ் ஒரு கொஷின், இன்னொன்று என்ன அப்படின்னா ஹூ இஸ் ஜஸ்ட் ரைட் டு பங்கஜ் அது ஒரு கொஷின். ஸோ 2க்குமே நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ 2மே வந்து 2 ஆன்சர் வருது. ஸோ 6 ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த கொஸ்டின். 6 girls are sitting in a circle facing to the center of the circle. They are P, Q, R, T, S, T and V. ஸோ மொத்தம் 6 பேருன்னு சொல்லிட்டாங்க. ஃபேஸிங் டு த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர்னா இப்படி தான் இருக்காங்க. 1 2 3 4 5 6 பேரை நான் வரைஞ்சுக்கிட்டேன். சென்டரை நோக்கி தான் எல்லாருமே இருக்காங்களா. 6 மார்க் கரெக்டாக போட்டுக்கிட்டேன். இப்போ தே யார் என்னன்னு சொல்லிட்டாங்களா? 6 பேர் யார் யாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டி இஸ் நாட் பிட்வீன் கியூ அண்ட் எஸ். கியூவுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் டி இல்லை. கியூவுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் டி இல்லை. ஒருவேளை எஸ் இங்கே இருக்கலாம், கியூ இருக்கலாம், ஆனால் டி இங்கே இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வேற யாரோ இருக்காங்களாம். பட் சம் அதர் ஒன் வேற யாரோ இருக்காங்க. டி என்பவர் என்ன சொல்லியிருக்காங்க? டி என்பவர் கியூ மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் இல்லை, ஆனால் வேறு ஒருவர் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் 6 பேர் வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி உட்காந்துருக்காங்க. அதில் 6 பேர் யார் யாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா டி என்பவர் கியூ மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் இல்லை, ஆனால் வேறு ஒருவர் உள்ளார்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே எழுதி வச்சுக்கிறேன், ஏன்னா இதை போய் நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு இதை வச்சுக்கிறேன். இங்கக்குள்ள P is next to the left of V. P is next to the left of V. V-னுடைய லெஃப்ட்ல யார் இருக்கா அப்படின்னா P இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. V-னுடைய லெஃப்ட்ல P இருக்காங்க.
பி என்பவர் வியின் இடதுபுறத்தில் அடுத்த இடத்துல உள்ளார். அதாவது பக்கத்துல இருக்காரு, விக்கு பக்கத்துல லெஃப்ட் சைட்ல பி இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஆர் இஸ் த ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் இஸ் த ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் பி. அப்ப பியினுடைய ரைட் சைட்ல 1 2 3 4வது இடத்துல ஆர் இருக்காராம். அதாவது ஆர் என்பவர் பிக்கு வலதுபுறத்தில் 4வது இடத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆர் என்பவர் பியினுடைய வலதுபுறம்னா இதுதான். அப்ப 4வது இடம் 1 2 3 4வது இடத்துல ஆர் இருக்காரு. அவ்வளவுதான். இப்ப இந்த 3ஐயும் நான் பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா கியூவுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல யாரோ இருக்காங்க, ஆனா டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கியூ இங்க பிளேஸ் பண்றேன், எஸ் இங்க பிளேஸ் பண்றேன். இங்க நடுவுல யாரோ இருக்காங்களா, ஆனா டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டி இல்ல, அதை அடிச்சு விட்டுறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பிக்கு முன்னாடி வி இருக்காங்க. அதாவது வியினுடைய லெஃப்ட் சைட்ல பி இருக்காங்க. வியினுடைய லெஃப்ட் சைட்ல பி இருக்காங்கன்னு சொல்றாங்க. வியினுடைய லெஃப்ட் சைட்ல. இப்ப வியை நான் எங்க பிளேஸ் பண்ணேன்? சரி, ஓகே, அது இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாங்க, பியினுடைய ஃபோர்த் ரைட்ல ஆர் இருக்காங்கன்னு சொல்றாங்களா. அப்ப பியையும் நான் எங்க பிளேஸ் பண்ணேன்னு தெரியல. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப P is next to the left of V அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப நான் வியை ஏதோ ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு அதை வச்சு நான் பியை பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது நிறைய ஆப்ஷன்ஸ் போகும். ஏன்னா இங்கேயே நம்ம QSயும் இங்கே போட்டிருக்கோம். பட் ஓகே, நான் இப்படியே கண்டினியூ பண்றேன். ஏன்னா எல்லாமே சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ அதனால பெருசா சேஞ்ச் ஆகாது இந்த இடத்துல. ஸோ நான் பார்க்குறேன். அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P is next to the left of Vன்னு சொல்லிட்டாங்களா. அப்ப விக்கு லெஃப்ட் சைட்ல P இருக்காங்க. அப்ப வியை நான் எங்க பிளேஸ் பண்றேன் அப்படின்னா, வியை நான் இங்க பிளேஸ் பண்ணவா, இங்க பிளேஸ் பண்றேன். இப்போதைக்கும் கரெக்டா வந்தா பாத்துக்குவோம். வியினுடைய லெஃப்ட் சைட்ல வியினுடைய லெஃப்ட் சைடு. அப்ப இவங்களை பொறுத்த முடியும் இது ரைட் சைடு அப்படின்னா இவங்களுக்கு இது ரைட் சைடு. அப்ப இதுதான் லெஃப்ட் சைடு. இந்த லெஃப்ட் சைட்ல எஸ் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நான் வியை பிளேஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப நான் இந்த இடத்துல வியை பிளேஸ் பண்றேன். இந்த இடத்துல வியை நான் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வியை பிளேஸ் பண்றேன் அப்படின்னா, இப்படி பார்த்து இருக்கிறவங்களுக்கு எது, இப்ப இவங்களுக்கு ரைட் சைடு இது, அப்படி இவங்களுக்கு ரைட் சைடு இது, இவங்களுக்கு ரைட் சைடு இது. அப்ப விக்கு ரைட் சைடு இது. அப்ப வியினுடைய லெஃப்ட் சைடு இதுவா, வியினுடைய லெஃப்ட் சைடு இந்த இடம். அப்ப இந்த இடத்துல வியினுடைய லெஃப்ட் சைடுல யார் இருக்காங்க அப்படின்னா பி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல பி இருக்காங்கன்னு போட்டுட்டேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆர் இஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் பி. பியினுடைய 4வது வலதுபுறத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பியினுடைய 4வது வலதுபுறத்துல ஆறு இருக்காங்களாம். பியினுடைய 4வது வலதுபுறம். ஸோ அப்ப இங்க இருக்காரு அப்படின்னா இவருக்கு இதுதானே இது ரைட் சைடு. அப்ப 1 2 3 4 இந்த இடத்துல யார் இருக்காங்களாம், பியினுடைய 4வது வலதுபுறத்துல ஆறு இருக்காங்களாம். ஸோ அப்ப ஆறை நான் இங்க பிளேஸ் பண்ணியாச்சு. இப்ப மீதி இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கு. என்னன்னா வி இருக்கா, வி மட்டும் நான் பிளேஸ் பண்ணணுமா, இல்லை வி பிளேஸ் பண்ணியாச்சு. வேற என்ன இருக்கு, PQRS டி நான் பிளேஸ் பண்ணணும். டீயை நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ டீயை நான் பிளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ நான் இதுக்கு எனக்கு கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா எல்லாமே இங்கே கெஸ்ஸிங் தான். ஸோ பண்ணிட்டேன். இப்போ நான் பார்க்குறேன் ஆன்சரை. விச் ஒன் இஸ் சிட்டிங் ஜஸ்ட் ரைட் டு வி. வியினுடைய ஜஸ்ட் ரைட்ல யார் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ விக்கு ரைட் சைடு அப்படின்னா யார் இருக்கான்னா டி இருக்காங்கிறது தான் நமக்கான ஆன்சராக வரப்போகுது. ஸோ டி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி டி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ வேறு விதமாக இதை நான் பிளேஸ் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி தான் எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். வேணா அதை செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஏன்னா இங்கே வந்து பெருசாக நமக்கு சாய்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால நான் அப்படி போட்டு ஆன்சர் ரீச் பண்ணிட்டேன். பட் வேறு விதமாக நான் பிளேஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் not between Q and S but some other one. அப்போ டி வந்து எஸ்ஸுக்கும் கியூவுக்கும் நடுவில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்ஸுக்கும் கியூவுக்கும் நடுவில் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கிறேன், ஆரோ மார்க் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 பேர் உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ என்னென்னா கியூவுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில். ஸோ இப்போ எஸ்ஸை நான் இங்கே போடுறேன், கியூவை வேணால் இங்கே போட்டுக்கவா. இப்போ கியூவுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னா டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் வேறு யாரோ இருக்காங்களாம். இப்போ இந்த இடத்துல நான் டீயை மட்டும் பிளேஸ் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பி இஸ் நெக்ஸ்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வி. அப்போ வியை நான் போன தடவை எங்கேயோ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வேற ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாமா, வி வந்து நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். இப்போ வி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பி இஸ் நெக்ஸ்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வி. லெஃப்ட் சைடு வியினுடைய லெஃப்ட் சைடில் பி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வியினுடைய லெஃப்ட் சைடு. அப்போ இப்போ இது வந்து ரைட் சைடு. அப்போ விக்கு இது தானே லெஃப்ட் சைடு. இங்கே அப்போ நான் வியை பிளேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே எஸ் இருக்காங்க. அப்போ வியை நான் இந்த பக்கம் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது லெஃப்ட் சைடாக மாறிடும். வியினுடைய லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க,
பி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வியினுடைய லெஃப்ட் சைடில் பியை நான் இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பியினுடைய 4வது வலதுபுறத்தில் 6 இருக்காங்களாம். இப்போ பியினுடைய 4வது வலதுபுறம்னா 1 2 3 4 இந்த இடத்துல 6 போட்டுருவேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மீதி ஒரே ஒருத்தவங்க மிச்சம் இருக்கிறது டி தான். அப்போ டீயை நான் இந்த இடத்துல தான் போட்டாகணும். டீயை இந்த இடத்துல போட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கிறத பார்க்குறேன். விச் ஒன் இஸ் சிட்டிங் ஜஸ்ட் ரைட் டு வி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வியினுடைய வலதுபுறத்தில் யார் இருக்கா, அவ்வளோதான் கேள்வி. ஸோ வியினுடைய வலதுபுறம் அப்படின்னா வியினுடைய வலதுபுறம் இதுதானே. வியினுடைய வலதுபுறத்தில் யார் இருக்கா, டி இருக்காங்க. ஸோ அதே ஆன்சர் எனக்கு வந்துருச்சா. ஸோ அப்போ நான் போட்டது கரெக்டு தான். ஸோ போன தடவை பெட்டுவீன் அப்படின்னு கொடுத்ததுனால நான் 2 சாய்ஸ் எடுத்து 2ஆக வரைஞ்சேன். பட் இங்கே எனக்கு இங்கே அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. ஸோ நானா இங்கே எல்லாமே கெஸ் பண்ணி போட்டது தான். ஸோ 2 இதுலையுமே கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம போட்ட மெத்தட் கரெக்ட் தான் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின். In a row of persons, the position of Saket from the left side of the row is 27th. அதாவது in a row of person இப்படியே இருக்காங்களா, இப்படியே இப்படி போகுது. இந்த ரோல சாகேத்தனுடைய பொசிஷன் லெஃப்ட் சைட்ல இருந்து அப்படின்னா இங்கிட்டு இருந்து போறப்ப அவனுடைய பொசிஷன் என்னவாக இருக்கு அப்படின்னா, ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த சைடுல இருந்து இப்படியே போறப்ப அவருடைய பொசிஷன் 27வது இடம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த பொசிஷன் ஆஃப் சாகேத் ஃப்ரம் த ரைட் சைடு ஆஃப் த ரோ இஸ் 34. அப்ப ரைட் சைடு இங்கிட்டு இருந்து வர்றப்ப அவருடைய பொசிஷன் எத்தனாவதாலாம், 34வது இடமா. ஸோ அப்ப மொத்த எத்தனை பேர் அந்த ரோல இருக்காங்க. ஸோ ஒரு ரோ, இது ஒரு ரோ. இந்த ரோல என்ன இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த சைடுல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து வர்றப்ப அவருடைய இடம் 27வது இடமா, சாகேத்தினுடைய இடம். ரைட் சைட்ல இருந்து வர்றப்ப அவருடைய இடம் 34வது இடம். அவருடைய இடம் 34வது இடம்னு சொல்லிட்டாங்க. இப்ப மொத்தம் இந்த ரோல எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இதை நான் சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர் இருக்காங்க. 1 2 3 இந்த 3 பேர் இருக்கக்கூடிய 4 பேர்னு வச்சுக்குவாங்க. 4 பேர் இருக்கக்கூடிய ரோவில் இவருடைய பொசிஷனை பார்க்குறேன். இந்த பக்கத்துல இருந்து வர்றப்ப 2வது ஆளு, இந்த பக்கத்துல இருந்து வர்றப்ப 3வது ஆளு. அப்ப நம்ம என்ன செய்யணும், 2 + 3 - 1ன்னு போட்டேன்னா எனக்கான ஆன்சர் 4 பேருங்கிறத கிடைச்சிருமா. அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறேன். 27 + 34 -1 அப்படின்னு போட்டா எனக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப 26 + 34ன்னு வருமா. நான் 27 1 மைனஸ் பண்ணிட்டேன், 26ன்னு போட்டுக்கிறேன். இப்போ 0 1 60ங்கிறதா என்னுடைய ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் டாப், அதாவது மேலேருந்து கீழே வர்றதுக்கும் இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்களே, இதே இது மேலேருந்து கீழேருந்து மேலேன்னு கொடுத்துருந்தாலும் இதே அப்ரோச் தான். ரெண்டையும் கூட்டணும் -1 பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 4 பேர் 5 பேரை வச்சு நீங்க போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போறேன். இன் எ ரோ ஆஃப் பர்சன் த பொசிஷன் ஆஃப் அபர்ணா from the left side of the row is 27th left side of the row. இங்கிருந்து இப்படி வர்றப்ப 27வது இடமா. and there are 5 persons after her in the row. இவங்களுக்கு அப்புறம் 5 பேர் இருக்காங்களா. இப்போ மொத்தம் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதையும் போன வர மாதிரியே செய்கிறேன். இப்போ மொத்தம் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறேன். இப்போ இவருடைய இடம் இங்கிருந்து 2வது இடம்னு சொல்லிட்டாங்க. 2வது இடம். இவருக்கு அப்புறம் 2 பேர் இருக்காங்களா, 1 2 பேர் இருக்காங்க. இப்போ எப்படி பண்ணணும், 2 + 2ன்னு போடுவேனா. அதே தான் இங்கேயும் 2 + 2 4ன்னு வந்துருச்சுல. ஸோ அதே தான் இங்கேயும் 27 + 5 நான் போட்டா எனக்கு ஆன்சர் 32ன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ 32ங்கிறதா இதனுடைய ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன நம்பரை வச்சு நம்ம போட்டு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிரும். இப்போ அடுத்த கொஸ்டின். தேர் ஆர் 64 ஹிஸ்டரி புக்ஸ் அரேஞ்ச்டு இன் எ ரோ அட் த சென்ட்ரல் லைப்ரரி பெங்களூர். அதாவது பெங்களூருடைய மைய நூலகத்துல ஒரு வரிசையில் மொத்தம் 64 வரலாறு புத்தகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்சியன்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற புக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து ஏன்சியன்ட் ஹிஸ்டரிங்கிற புக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து 25வது இடமா இருக்கான். அண்ட் மிடிவல் ஹிஸ்டரி ரைட் சைடு, அதாவது ரைட் சைட்ல இருந்து வர்றப்ப மிடிவல் ஹிஸ்டரிங்கிற புக்கு 30வது இடமா இருக்கான். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக் பிட்வீன் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் ஹிஸ்டரி. அப்ப இந்த புக்குக்கும் நடுவுல எத்தனை புக் இருக்கும்னு கேட்கறாங்க. இப்ப நான் ஒரு சிம்பிளா இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறேன். 1 2 3 4 5. அப்ப இங்க இருந்து வர்றப்ப இவர் 2வது ஆளா இருக்காராம், இங்க இருந்து வர்றப்ப இவர் 2வது ஆளா இருக்காராம். அப்ப நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்கன்னு ஒரு கேள்வி வச்சுக்குவோம். அதே மாதிரி தானே இதையும் கேட்கறாங்க. நான் சின்ன நம்பருக்கு மாத்திக்கிட்டேன். அப்ப இங்க இருந்து 2 பேர், இங்க இருந்து 2 பேர் அப்படின்னா இதை ரெண்டையும் நான் கூட்டவா. 2 + 2 4ன்னு வருதா. மொத்தம் எத்தனை பேர், 5 பேரா. அப்ப 5 - 4 = 1 வந்துருச்சா. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இதைத்தான் இங்கேயும் போட போறோம். 25 + 30 எவ்வளவு, 55. அப்ப 55 அந்த 64ல இருந்து நான் கழிச்சுக்க போறேன். அப்ப ஆன்சர் எனக்கு 9ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி 9. அவ்வளவுதான், சிம்பிள், ரொம்ப ஈஸியான வேலை. நம்ம சின்ன நம்பருக்கு இது பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாரும் ரீச் பண்ணிட முடியும். அடுத்த கொஸ்டின்.
There are 24 students in a dance class and the teacher is planning for an arrangement of the students on the stage. ஒரு நடன வகுப்பில் மொத்தம் 24 மாணவர்கள் உள்ளார்கள். அப்ப 24 போட்டுக்கிட்டேன். மேடையில் மாணவர்களை நிறுத்துவதற்காக ஆசிரியர் திட்டமிடுகிறார். ஸோ எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு ஆசிரியர். அதில் சம்பிரதா இஸ் 9th from the left side of the row. அதில் சம்பிரதா வரிசையின் இடதுபுறத்திலிருந்து 9வது ஆளா இருக்காரு. அப்ப சம்பிரதாவை எஸ்ன்னு போடக்கூடாது, ஏன்னா அடுத்து சுப்ரீதான்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ன்னு போட்டால் சம்பிரதாவா சுப்ரீதாவான்னு தெரியாது. அதனால எஸ்ஏஎம்னாவது போடணும், இங்கே எஸ்யூபின்னாவது போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ சம்பிரதா அப்படிங்கிறவங்க லெஃப்ட் சைடுல இருந்து எத்தனாவது ஆளா இருக்காங்களாம்? 9th இருக்காங்களாம். சம்பிரதா லெஃப்ட் சைட்ல இருந்து 9th இருக்காங்களாம். ஓகே. அடுத்து சுப்ரீதா இஸ் 22nd from the right side of the row. இப்போ சுப்ரீதா வரிசையின் வலதுபுறத்தில் இருந்து 22வது 22nd இருக்காங்க, 22வது ஆளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த சகோதரிகளான சம்பிரதா மற்றும் சுப்ரீதாவிற்கு இடையில் நிற்கும் நடன கலைஞர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ போன கொஸ்டின் மாதிரியே தான். ஆனா என்ன அப்படின்னா, போன கொஸ்டின்ல கேட்கறாங்க இங்க இருந்து இவங்க 25வது ஆளா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி புக்கு, மிடிவல் ஹிஸ்டரி புக்கு 30வது இடத்துல இருக்கு. அப்ப நடுவுல எத்தனை புக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. பட் இங்க என்னன்னா, சம்பிரதா இங்கிட்டு இருந்து 9வது ஆளு, இங்கிட்டு இருந்து இவங்க சுப்ரீதா அப்படிங்கிறவங்க 22வது ஆளு, இவங்களுக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்குன்னு கேட்கறாங்க. பட் போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். என்ன அப்படின்னா, போன தடவை ரெண்டையும் கூட்டுறப்ப, அதாவது இந்த 25ஐயும் 30ஐயும் கூட்டுறப்ப மொத்த தொகையை காட்டியும் மொத்தம் 64 பேரை காட்டியும் கம்மியா வந்துச்சா? பட் இங்க இடத்துல பாருங்களேன், 22 + 9 31 வரும். 31ங்கிறது 24ங்கிறது தான் மொத்த ஸ்ட்ரென்த்தே. அப்ப 31ங்கிறது 24 காட்டியும் அதிகமா வருதா? ஸோ இப்போ இந்த கேள்வியை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்க்குறோம். போன தடவை சொன்ன அதே எக்ஸாம்பிளையும் யூஸ் பண்ணிக்கவா? 5 புக்கு இருக்கு, இங்க 2வது ஆள், இங்க 2வது ஆள் தனியா வரைஞ்சுக்கிறேன். மொத்தம் 5 புக்கு, 1 2 3 4 5 புக்கு இருக்கு. இங்கிட்டு இருந்து 2வது ஆளு, இங்கிட்டு இருந்து 2வது ஆளு. கரெக்டா? அதனால மொத்த கூடுதல் வந்து 4ன்னு வந்துச்சு. அப்ப மொத்த புக்கு 5 - 4 = 1ன்னு போட்டோம். பட் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதே 5 பேர் தான். ஆனா இங்கிட்டு இருந்து இவங்க போறப்ப இவங்க 3வது ஆளா இருக்காங்க, இங்கிட்டு இருந்து இவங்க போறப்ப, இங்கிட்டு இருந்து இப்படி போறப்ப இவங்க 4வது ஆளா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த 4 + 3 7ன்னு வருது. மொத்த கூடுதல் 5 தான். அப்ப 5 காட்டி 7 பெருசா வந்துருச்சு. ஸோ புரியுதா? அப்ப இவங்க 2 பேருக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் யாருமே இல்லை, ஆன்சர் எனக்கு 0ன்னு வரணும். ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஃபஸ்ட்டு நான் 2ஐயுமே கூட்டிக்கணும். ஸோ 2 இங்கே 3 4ன்னு இருக்கு, அந்த 2 நம்பரையும் கூட்டிக்கணும். மொத்தம் 7ன்னு வருது. அப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த்தை கழிச்சு விட்டுறணும். 5 கழிச்சு விட்டுட்டு -2 போட்டுக்கணும். இவங்களையும் கழிச்சு வரணும். ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்போ எனக்கு ஆன்சர் 0ன்னு வந்துருச்சா? இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் யாராவது இருக்காங்களா? இல்லை. ஸோ அவ்வளோதான், ஆன்சர் 0ன்னு வந்துருச்சு. இப்போ வேற இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். ஒரு 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 1 2 3 4 5 6 பேர். இப்போ இங்கிட்டு இருந்து இவங்க எத்தனாவது ஆளா இருக்காங்க? இங்கிட்டு இருந்து இவங்க 5வது ஆளா இருக்காங்க. இப்போ இங்கிட்டு இருந்து இவங்க எத்தனாவது ஆளா இருப்பாங்க? 5வது ஆளா இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவுல 2 பேர் இருக்காங்க. நம்ம 2 பேர் அப்படிங்கிறத எனக்கு ஆன்சர் ரீச் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் போன வருஷத்துல என்ன சொன்னேன்? 2ஐயும் கூட்டிக்கணும். அப்ப 5 + 5 எத்தனை பேர்? 10 ஆயிப்போச்சா? 5 + 5 எத்தனை? 10 ஆயிப்போச்சு. அதுல இருந்து நான் என்ன செய்யணும்? மொத்த தொகையை கழிக்கணும். மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். அப்ப 6 கழிக்கணும். அதுக்கப்புறம் -2 போட்டுக்கணும். -2னா இவங்களையும் கழிக்கிற மீனிங் மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப -2ன்னு போட்டுக்கணும். அப்ப 10 - 8ன்னு வருமா? -6 -2 -8. இப்ப 10 - 8 2ன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான். இப்ப அதே அப்ரோச்சை இங்க யூஸ் பண்ணுவோம். இப்ப இங்கிட்டு இருந்து இவங்க 9வது ஆளு, இங்கிட்டு இருந்து இவங்க 22வது ஆளு, 2ஐயும் கூட்டினா எனக்கு 31 வருது. அப்ப ஃபர்ஸ்ட் 31 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மொத்த தொகையை கழிக்கணும், 24 கழிக்கணும், -2 போட்டுக்கணும். அவ்வளவுதான், எனக்கு ஒரு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ 31 - 26 எனக்கான ஆன்சர் எவ்வளவுனா 5ங்கிறதா என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 5. ஸோ ஒரு 4 டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல இருந்து வர்றப்ப இவங்க எத்தனாவது ஆளு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, லெஃப்ட் சைடு ரைட் சைடுங்கிற வர்றத வச்சுக்கிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல இருந்து இது வந்து அந்த கொஸ்டின், அடுத்து லெஃப்ட் சைட்ல இருந்து இத்தனாவது ஆளுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிச்சோம். ஸோ அது 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். 4வது கொஸ்டின் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த டோட்டல் நம்பர் வந்து இந்த 2உடைய கூடுதலை காட்டியும் இந்த டோட்டல் நம்பர் வந்து கம்மியா வருது. அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.